சவுதி அரேபியாவோட தூங்கும் இளவரசர் அப்படின்னு அழைக்கப்படுற அல் வலித் பின் காலித் பின் தலால் அல் சவுத் அவரு ஜூலை 19ஆம் தேதி தான் உயிரிழந்திருக்காரு. அவருக்கு ஏன் இந்த தூங்கும் இளவரசர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு தெரியுமா? சவுதி அரேபியாவோட இளவரசர் தான் இவரு. கடந்த 2005ல இருந்து 20 வருஷமா கோமாவிலே இருந்திருக்காரு. அவர் ஏன் கோமாக்கு போனார் அப்படின்னா, கடந்த 2005 வருஷத்துல லண்டன்ல ராணுவ கல்லூரியில தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க ஏற்பட்ட ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தான் அவருக்கு மூளையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அப்போதுல இருந்தே அவர் கோமா நிலைக்கு போயிருக்காரு. அவருக்கு அப்போ அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது வயது 15 வயதுல இருந்து, அதாவது 2005ல இருந்து இப்போதைக்கு 2025 கிட்டத்தட்ட 20 வருஷமா அவர் கோமாவுல தான் இருந்திருக்காரு. இருந்தும் அவரோட தந்தை தன்னோட நம்பிக்கையை கைவிடாம இளவரசர் எப்படியாவது உயிர் பிழைச்சிருவாரு அப்படிங்கிறதுக்காக வருஷம் இளவரசரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவருக்கு முன்னாடியே கேக் வெட்டி கொண்டாடி இருக்காரு. இருந்தும் அது எதுவுமே பலனளிக்காம போயிருக்கு. இளவரசரை 20 வருஷமா வெண்டிலேட்டர் உதவியோட தான் வச்சிருந்திருக்காங்க. சமீபத்துல தான் ஜூலை 19ஆம் தேதி இளவரசருக்கு வயது 36 இருக்கும்போது அப்போதான் அவர் உயிரிழந்திருக்காரு. கோமாவுலயே ரொம்ப வருஷமா இருந்த இளவரசர் அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு தூங்கும் இளவரசர் அப்படின்னு பெயர் வந்திருக்கு.